அம்மா ஜீவா, நீயும் தந்தராசம் நல்லா சந்தோஷமா வாழணுமா. இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ எனக்கு பெத்து கொடுக்கணும். அவங்க என் மடியில கொஞ்சம் விளையாடணும். அதுதாம்மா இந்த மாமனாரோடைய ஆசை. அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா தான் உங்களுக்கு துணை புரியணும். மாமா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மகனை நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அதே மாதிரி நல்ல குடும்பம்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நான் நடந்துக்குவோம் மாமா. அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இன்னும் 10 மாசத்துல உங்க கையில பேரனையோ பேத்தியோ இல்ல ரெண்டும் சேர்ந்து பேரனும் பேத்தியுமா ரெட்ட குழந்தைய பெத்து தர மாமா. ஜீவா, நீ ரொம்ப ஸ்பீடா இருப்பி அடிக்குது. ஒரு கை தட்டினா ஓசை வராதுமா, 2 கையும் தட்டினா தான் ஓசை வரும். புரியுதா? அம்மா ஜீவா, உங்க அப்பா தேவராஜன் நினைச்சாதாமா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. சரி, நான் போய் அழகு சுந்தரத்தை பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அப்பா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வந்து உங்களோட உறவே வேண்டாம்னு ஒதுங்கிட்டு வந்துட்டனால அப்புறம் எதுக்காக நீங்க வந்தீங்க? அப்பனுக்கே தெரியாம கட்டிக்காம சொல்லிட்டான். விஷயம் தெரிஞ்சு நானே வந்தேன். இந்த வெறும்பைய தங்கராசு காத்துக்கு அதுவும் என் கையால சாக போகும் இவனை போய் கட்டிக்கிட்டியே. முதல்ல இவன் கட்டின தாலியை கலட்டி இவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு என்னோடு வா. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி அளவுக்கு ஏத்த மாதிரி பணம் மங்களா அந்தஸ்தில் உள்ள மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம். வாஜிவா இவன் கூட இருக்காரு. இந்த அப்பா எதை செஞ்சாலும் ஒரு நல்லதுக்கு தான் செய்வார், தெரியும் இல்லையா? ஆமா போலாம். இங்க பாருங்க, வாய் இருக்குன்னு எதுவும் பேசாதீங்க. என்ன வெறும்பையங்கிறீங்க? வார்த்தை முக்கியம் இல்ல, மரியாதை கட்டுறோம். நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். அப்பா, உங்களோட பங்களாவை யாரோ குடியிருக்கும் பங்களாவை நினைக்கிறாங்க. பங்களாவை அது மிருகம் வாழும் காடாதான் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய பணம் காசு சொத்து இருக்கலாம். பட உங்ககிட்ட கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லையேப்பா. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், கணக்கு இல்லாத அளவுக்கு தங்கம் கூட இருக்கலாம். மட்டும் நடப்பா இருக்கு. ஜீவா, பெத்த அப்படியே இவ்வளவு கேவலமா பேசுறியே, இது நியாயமா? இது அந்த ஆண்டவனுக்கு தான் அடுக்குமா? இந்த மாதிரி ஜீவா, நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து புறாமே உனக்கு தான். சொத்து 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 மட்டும் வாழ்க்கை இல்லப்பா. குணம் நல்லவன் பேர் எடுக்கணும், அதுதான்ப்பா நல்ல வாழ்க்கை. ஜீவா இருங்கப்பா. இங்க மக்களை ஏமாத்தி அவங்களோட உழைப்ப சுரண்டி அதுல சேர்த்து இப்படி எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டீங்க. சரி, நீங்க எது உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா நாளைக்கு அது தொலைச்சு போக எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க பாருங்க, பேர் எடுத்தாதாப்பா நாளைக்கு நீங்க இறந்து நிலைச்சு நிற்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கப்பா. ஜீவா, பேசிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது பேச வேண்டி இருக்கா? இன்னும் இருக்குப்பா, இன்னும் பேசணும். ஏழை மக்களை ஏமாத்தி அவங்களோட உழைப்ப சேர்த்ததான அவங்களோட கடலை பேர்ல நிலந்து பூரா மேலும் கடன்காரன் இப்படி சேர்த்து நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கவே இல்லை. அதனால முடிவு பண்ணிட்டேன். என் பிடிச்சவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். பொண்ணாச்சேன்னு பார்த்தா ரொம்ப திமிராதான் பேசுறேன். தாயில்லா பிள்ளையார் உனக்கு
அதிக செல்லம் கொடுத்தவனுக்கு தப்பா போச்சு. அதுதான் வளர்ந்து இன்னைக்கு என்னையே இவ்வளவு கேவலப்படுத்துறேன்ல. இவ்வளவு நாளா என் பணத்துல சொகுசா வாழ்ந்துட்டு இப்ப இந்த வெறும்பைய தங்கராசு கட்டிக்கிட்டு எங்கிட்டயே தத்துவம் பேசுறியா? இங்க பார், பணம் இல்லன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுவும் உன்னால முடியவே முடியாது. கூடிய சீக்கிரம் அதை நீ தெரிஞ்சுக்குவ. அப்ப இந்த அப்பனை தேடி வருவ. இங்க வாழ்க்கைவா என் பேச்ச கேட்டு என்னோடு வந்தீங்கன்னா உனக்கு சொகுசான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். அப்புறம் என் சொத்து முழுவதையும் உனக்கு தருவேன். இல்ல என் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொன்னா என் சொத்துல இருந்து ஒரு சல்லி பைசா கூட உனக்கு தர மாட்டேன். இங்க பாருங்க, அடிக்கிற எல்லாம் வச்சுக்காதீங்க. இவன் உங்க பொண்ணு இல்ல, தாலி கட்டின மனைவி, என்னோட மனைவி. புரியுதுங்களா? உங்களை அடிக்கவோ மிரட்டவோ திட்டவோ எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அவன் தான் கிளம்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்க? வாங்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய செய்தி. கூடிய சீக்கிரமே ஒரு ஆப்பு உங்க ஆபத்தா வரப்போகுது. ஆபத்து எனக்கா? இந்த ஆபத்தை இந்த மாதிரி பண்ணா? தங்கராசு, ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு ஒரு ஆபத்து வரணும்னா என் மகன் யாரி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு காரணமான ஒண்ணு மாட்டாண்டா. ஒண்ணு கொண்டுட்டு அப்புறமா என் மகனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. தங்கராசு, உனக்கு நீ அழிவு காலம் தான்டா. யாருக்கு அழிவு காலனே? போக போக பார்க்கலாம்.